வேதாகம பெண்கள் என்கின்ற இந்த தொடரில் எபிசோட் 83இல் பலருக்கும் தெரியாத, அதிகம் பேசப்படாத புதிய ஏற்பாட்டில் வருகின்ற ரோதை என்கின்ற பெண் யார்? இவள் யார் வீட்டில் வேலைக்கார பெண்ணாக வேலை செய்து வந்தாள்? அந்த நடு இரவில் நடந்த சம்பவம் என்ன? அனைவரும் இவளை பார்த்து நீ பிதற்றுகின்றாய் என்று அவளை இழிவாக பேசினாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் வந்திருப்பது நிச்சயமாக அப்போஸ்தலனாகிய பேதுருதான் என்பதை எப்படி விசுவாசத்துடன் இவள் கூறினாள்? இவள் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இந்த ரோதை என்கின்ற பெண் பற்றிய சம்பவம் புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு பயந்து வாழும் பக்தியுள்ள வேலைக்காரர்கள் இருப்பது ஒரு குடும்பத்திற்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று சொன்னால் மிகையாகாது அல்லவா? அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவள்தான் மார்க்குவின் தாயாகிய மரியாள். அவள் எருசலேமில் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும் நாட்களில் மிக தைரியமாக விசுவாசத்தோடு தன் வீட்டில் சபை கூடுதலை நடத்தி ஊழியம் செய்து வந்தவள். இந்த மார்க்குவின் தாயாகிய மரியாள் வீட்டில் வேலை செய்த வேலைக்காரியாகிய பெண்தான் இந்த ரோதை என்கின்ற பெண். ரோதை என்றால் ரோஜா பூ என்று அர்த்தம். ரோஜா பூ எப்படி வாசனை வீசி மக்களை மகிழ்விக்குமோ அப்படியே இந்த ரோதையும் கிறிஸ்துவின் மனம் வீசிய விசேஷித்த பெண்ணாக திகழ்ந்தவள். இப்படி வாசனை வீசிய இந்த ரோதையின் விசேஷ குணங்கள் தான் என்ன? அவளது எஜமாட்டியாகிய மரியாள் வீட்டில் அப்போஸ்தலனாகிய பேதுரு அடிக்கடி வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிப்பது ஒரு வழக்கமாக இருந்து வந்தது. அங்கு கூடி வந்திருப்பவர்களுக்கு அப்போது இந்த ரோதை என்கின்ற பெண் நிச்சயமாக விருந்தோம்பல் பணி செய்திருப்பாள் அல்லவா? அதோடு மட்டுமல்லாமல் சபை கூடுதலின் போது பேதுரு உபதேசித்த வேத சத்தியங்களை கேட்டிருப்பாள் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த காலகட்டத்தில்தான் எருசலேமை ஆட்சி செய்து வந்த ஏரோது ராஜா இயேசுவின் சீஷர்களில் ஒருவராகிய யாக்கோபை பட்டயத்தால் வெட்டி கொன்றார் என்று அப்போஸ்தலர் 12:2 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம். இப்படி இயேசுவின் சீஷனை கொலை செய்ததில் யூதர்களுக்கு மிக பிரியமாக இருந்ததினால் அப்போஸ்தலனாகிய பேதுருவையும் கொலை செய்ய ஏரோது சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தான். அப்போஸ்தலனாகிய பேதுருவை பிடித்து கைது செய்து சிறைச்சாலையில் அடைத்து வைத்தான் என்று அப்போஸ்தலர் 12:3 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம். இதை கேள்விப்பட்ட எருசலேம் விசுவாசிகள் அனைவரும் ஒன்று கூடி பேதுருவின் விடுதலைக்காக ஜெபிக்க திட்டமிட்டனர். மார்க்குவின் தாயாகிய மரியாளின் வீடுதான் எப்போதும் ஜெபத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? ஒரு நாள் இரவு மரியாளின் வீட்டில் அனைவரும் கூடி பேதுருவின் விடுதலைக்காக கர்த்தரிடம் மன்றாடி கொண்டிருந்தனர். இந்த ஜெபத்தில் ஒரு முக்கியமான நபர் கலந்து கொண்டாள். அவள் யார் தெரியுமா? ரோதை என்கின்ற வேலைக்கார பெண்தான். அவர்கள் அனைவரின் ஜெபம் பரலோகத்திற்கே சென்று பதிலை கொண்டு வந்தது. இவர்களின் ஒருமன ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் ஒரு தூதனின் மூலம் பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கினார். சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு எங்கு சென்றார் தெரியுமா? தன் விடுதலைக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த இந்த மார்க்குவின் தாயாகிய மரியாளின் வீட்டிற்கு தான். அந்த நள்ளிரவு வேளையில் கதவை தட்டுகின்றார் பேதுரு. நடு இரவாக இருந்தாலும் கூட இந்த ரோதை என்கின்ற பெண் பேதுருவின் சத்தத்தை அறிந்தாள். பேதுரு வந்துவிட்டார் என்கின்ற சந்தோஷத்தின் நிமித்தம் அவருக்கு கதவை கூட திறந்து விடாமல் வீட்டிற்கு உள்ளே சென்று போய் ஜெபித்துக் கொண்டிருந்தவர்களை பார்த்து பேதுருதான் வாசலுக்கு முன்பாக நிற்கின்றார் என்பதை அறிவித்தாள். இப்படியாக தனக்கு கதவு திறக்கப்படாததினால் அந்த இரவு நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு வெளியேதான் நின்று காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் உள்ளே ஜெபித்துக் கொண்டிருந்த மக்கள் இந்த ரோதையின் பேச்சை கேட்டு நம்பவில்லை. மார்க் 11:24 வசனம் சொல்கின்றபடி தாங்கள் ஜெபிக்கின்ற காரியத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்று அவர்கள் விசுவாசிக்கவே இல்லை. ஆனால் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றனர். ரோதையை பார்த்து நீ பிதற்றுகின்றாய் என்று சொல்லி உற்சாகம் இழக்க செய்துவிட்டனர். ஆனால் இப்படியாக அவளை பார்த்து பிதற்றுகின்றாய் என்று இழிவாக பேசினாலும் கூட ரோதை அதை பொருட்படுத்தாமல் வந்திருப்பது பேதுருதான் என்று உறுதியாக கூறுவதை அப்போஸ்தலர் 12:15 வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம். பொதுவாக ஒவ்வொரு இஸ்ரவேலனுக்கும் அவர்களை பாதுகாக்க அவனுடைய சாயலிலேயே பாதுகாவலர் தூதன் கொடுக்கப்பட்டிருக்கின்றார் என்பது யூதர்களின் நம்பிக்கையாக இருந்தது. அதனால்தான் அந்த மக்கள் அனைவரும் அவருடைய தூதனாக இருக்கலாம் என்று கூறுவதை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட விலையேற பெற்ற சுவிசேஷமாகிய நல்ல செய்தியை மற்றவர்களிடம் நாம் அறிவிக்கும் போது, எடுத்து கூறும்போது
நம்மை பைத்தியக்காரர்கள் என்று சொல்கின்றனர். ஆனால் இப்படியாக மக்கள் நாம் இயேசுவை பற்றி அவர்களிடம் அறிவிக்கும் போது நம்மை பைத்தியக்காரர்கள் என்று கூறினாலும் கூட நாம் கிறிஸ்துவுக்குள் உறுதியாக இருக்கின்றோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அன்று பேதுருவை கண்ட இந்த ரோதை மிகவும் மனமகிழ்ச்சி அடைந்தாள். நாமும் கூட இயேசுவை கண்டு மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். 1 கொரிந்தியர் 1:18 வசனத்தின்படி சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கின்றது. இப்படியாக நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை சொல்லும் போது என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, நம்மை எவ்வளவு இழிவாக பேசினாலும் சரி, 1 கொரிந்தியர் 9:16 வசனம் சொல்வது போல சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கின்றது. இயேசுவை பற்றி அறியாதவர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், எதற்காக சிலுவையில் மரித்தார், மீண்டும் எப்படி வரப்போகின்றார், நித்திய வாழ்வு எப்படி நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் நாம் தான் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அல்லவா? இந்த ரோதை என்பவள் ஜெபக்குழுவில் உற்சாகமாக ஜெபிக்கின்ற சபையாரோடு கூட இருந்தாள். நாம் இப்படிப்பட்ட ஜெபக்குழுவில் பங்கு கொள்கின்றோமா? சபையின் மூலம் நடத்தப்படுகின்ற விசேஷமான ஜெபக்கூட்டங்களில் பங்கேற்கின்றோமா? அந்த எருசலேம் விசுவாசிகள் அந்த காலகட்டத்தில் பேதுருவின் விடுதலைக்காக பாரத்தோடு ஒரு மனதுடன் ஜெபித்தனர். ஆனால் தேவனே அதற்கு பதில் கொடுத்துவிட்ட போதும் கூட அதை விசுவாசிக்க முடியாமல் தடுமாறினர். ஆனால் தேவன் பதில் தந்து விட்டார் என்கின்ற விசுவாசத்தோடு ரோதை பேதுரு கதவை சட்டிய சத்தத்தை கேட்டுவிட்டு வாசலில் அவர் நிற்பதை குறித்து சொல்லும் போது மத்தேயு 11:24 வசனத்தில் இப்படியாக சொல்லியிருக்கின்றபடி, ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து விட்டார் என்று விசுவாசித்து உறுதியாக அது பேதுருதான் என்று விசுவாசத்தோடு சொல்கின்றாள். இப்படியாக ரோதை என்கின்ற பெண்ணுக்குள்ளாக இருந்த அந்த விசுவாசத்தை அங்கு கூடியிருந்த விசுவாசிகளின் பேச்சுக்கள் தடுமாற வைக்கவில்லை. ரோதையின் விசுவாசம் அப்படிப்பட்டதாக இருந்தது. நாம் கூட சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? எருசலேம் விசுவாசிகளைப் போல ஜெபித்த காரியங்களை குறித்து அவிசுவாசமான வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. ஜெபித்த காரியங்கள் நடைபெறுவதற்கு நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை நோக்கி விசுவாசத்துடன் காத்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தனி ஜபத்திலும், வீட்டு ஜபத்திலும், கூட்டு ஜபத்திலும் 1 தீமோத்தேயு 2:1-3 வசனங்களில் சொல்லி இருக்கின்றபடி நம்முடைய ஜபம் நமக்காகவும் நமது குடும்பத்திற்காகவும் சுயநலமான ஜபத்திற்காக மட்டும் இருந்து விடாமல் நமக்காகவும் ஜெபித்துவிட்டு, நம்முடைய குடும்பத்திற்காகவும் ஜெபித்துவிட்டு, நம்முடைய தேவைகளுக்காகவும் ஜெபித்துவிட்டு, மற்ற மனுஷருக்காகவும், நமது சபை மக்களுக்காகவும், நமது நாட்டிற்காகவும், நாட்டில் இருக்கின்ற அதிகாரிகளுக்காகவும், அரசாங்கத்திற்காகவும், ஊழியர்களுக்காகவும், சபையின் வளர்ச்சிக்காகவும், சமுதாய நலப்பணிகளுக்காகவும், மற்ற எல்லா காரியங்களுக்காகவும் கூட நமது ஜெபங்களில் ஜெபிக்க வேண்டும். இப்படி நாம் ஜெபிக்கும் போது இது தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமுமாக இருக்கும். இந்த ரோதை என்கின்ற பெண் இந்த பேதுருவின் சத்தத்தை கேட்டவுடன் சந்தோஷமாக ஓடி அறிவித்தாள். இதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இதே போல ஓட்டமும் தீவிரமும் காணப்படுகின்றதா? இப்படியாக அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த வீட்டிற்குள்ளாக நுழைந்த பின்பு அது பேதுருதான் என்று உறுதியாக சாதித்த ரோதையின் விசுவாசத்தை ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பேதுரு புகழ்ந்து பேசி இந்த ரோதையை மெச்சி இருக்கலாம். இந்த ரோதையின் எஜமாட்டியாகிய மார்க்குவின் தாயாகிய மரியாளும் கூட வந்தது பேதுருதான் என்று விசுவாசித்து உறுதியாக சொன்ன இந்த ரோதை தன்னுடைய வேலைக்காரியாக இருந்தாலும் கூட அவளுக்குள் இருந்த விசுவாசத்தை நினைத்து மகிழ்ந்திருக்கலாம். இந்த ரோதையை பார்த்து அனைவரும் பிதற்றுகின்றாய் என்று இழிவாக பேசினாலும் கூட, கிட்டத்தட்ட பைத்தியக்காரி என்று அவளை பேசினாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் அவள் விசுவாசத்தோடு பேசியதும் செயல்பட்டதும் மிகுந்த அளவில் பாராட்டத்தக்கது. ரோஜா மலரை போல மனம் வீசிய இந்த ரோதையின் வாழ்க்கையில் காணப்பட்ட விசுவாசமும் அன்பும் உறுதியும் ஜபக்கூடுகையில் பங்கேற்போம் இப்படிப்பட்ட நற்பண்புகள் அனைத்தும் நம்மிலும் காணப்பட கர்த்தர் தாமே நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ரோஜா மலரை போல மனம் வீசிய இந்த ரோதையின் வாழ்க்கையை போலவே நாமும் கர்த்தருக்காக மனம் வீசி இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவோம். இயேசுவுக்காக வாழுவோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த சப்போர்ட்டை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வேதாகம பெண்கள் என்கின்ற தொடரில் முதல் 82 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள்.
மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம வரலாற்று பின்னணிகளையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.